ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் சிவி லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்க கவனிங்க. அப்ளிகேஷனில் தப்பு பண்ணியிருந்தீங்க, ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்ளிகேஷனில் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பாருங்கள், அதாவது இந்த இந்த பேரா மட்டும் பாருங்கள். இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனம் 2024க்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள பணிநாடுனர்களில் எவரேனும், அதாவது சிவி லிஸ்ட்டில் இருக்கவங்களை மட்டும்தான் சொல்கிறாங்க, சரிங்களா? விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்திருந்தால் அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சேஞ்ச் பண்ணணும்? இப்போ இனிஷியல் மாற்றிட்டேன் சார், இனிஷியலை முன்னாடி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, அதே மாதிரி சில செலக்ட் பண்ணும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டேன், பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம்எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எந்த சேஞ்ச் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு இதாக என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை ஒரு லெட்டராக மனுவாக எழுதி, சரிங்களா? அதுக்கு என்ன ஆதாரம், இப்போ என்னோடய நேமில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 10th மார்க் ஷீட்டை ஆதாரமாக காமிக்கணும், சரிங்களா? நேம் சேஞ்சஸ் எப்பயுமே 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், எப்பயுமே 10th மார்க் ஷீட் தான் காமிக்கணும். ஸோ காமிச்சு இதுதான் என்னோடய நேமு, இனிஷியல் முன்னாடி வராமல் பின்னாடி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆதாரத்தோடு என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? அட்டாச் பண்ணி ஒரு லெட்ரு, கோரிக்கை லெட்டர் எழுதி உங்களோட சைன் பண்ணி, சரிங்களா? அதையும் பிடிஎஃபாகவும் ஏதோ மாற்றி அதையும் டாக்குமெண்ட்டாக அட்டாச் பண்ணணும். அதுக்கான ஆதாரத்தையும் அட்டாச் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக குறைதீர் பிரிவில் நேரடியாக போய் கொடுக்கலாம், சரிங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக போய் அங்கே ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் டைரெக்டாக என்னைக்குள்ளே அப்படின்னா 8/5/2025 மாலை 5 மணிக்குள்ளே கொடுக்கணும். அதுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேஞ்ச் சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனடியாக அதுக்கான வேலையை பாருங்கள். ஏன்னா நிறைய பேரில் ஒரு முக்கியமாக நமக்கே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன்னு. ஸோ இதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.